திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் காதல் திருமணம் செய்த சங்கர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேரில் விசாரணை நடத்தி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, வணக்கம். தற்பொழுது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உடுமலைப்பேட்டையில் இந்த சங்கரனுடைய கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வராங்க. என்ன விதமான கோணத்தில் அவங்க விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க தமிழரசி? வணக்கம் மனோஜ். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடுமலை பேருந்து நிலையத்தில் சங்கர் மற்றும் கௌசல்யா இவர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இவர்கள் திருமணம் செய்யப்பட்டனர். இந்த சூழலில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்ட காரணத்தின் காரணமாக பெண்ணின் பெற்றோர்கள் அதாவது திட்டமிட்டு இந்த கொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதில் சங்கர் உயிரிழந்தார். இந்த சூழலில் கௌசல்யா கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று 4வது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழலில் இன்று காலை முதல் தேசிய ஆதிதிராவிடர் நல ஆணைய அலுவலர்கள் உடுமலைப்பேட்டை அதே போல பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை அதாவது சங்கரின் சொந்த ஊரான குமரலிங்கம் பகுதியில் அதாவது சங்கரின் உறவினர்கள் மற்றும் அவருடைய வீட்டில் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடமும் இது குறித்து விசாரித்தனர். இந்த சூழலில் தற்போது கோவை மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் கௌசல்யாவிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனோஜ், தமிழரசு, இந்த சம்பவம் தொடர்பாக சங்கரனுடைய உறவினர்களை சந்தித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினர் விசாரணை நடத்தினாங்களா? வேறு யார் யாருக்கிட்ட எல்லாம் இது தொடர்பாக அவங்க விசாரணை நடத்திருக்காங்க தமிழரசு? வணக்கம். அதாவது மனோஜ், இன்று காலை முதலே இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த துறையை சேர்ந்த 2 அலுவலர்கள் இந்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை குறிப்பாக சங்கரின் தந்தை மற்றும் அவருடைய உறவினர் அதாவது தம்பி உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடமும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதையடுத்து பல்லடத்திற்கு சென்ற அவர்கள் பல்லடத்தில் இருந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரையும் நேரில் சந்தித்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார். குறிப்பாக இன்றைய தினம் இந்த சம்பவத்தில் அதாவது இந்த படுகொலைக்கு காரணமான 5 பேர் உடுமலையில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் தற்போது கோவை இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவம் குறித்தான அறிக்கையை இந்த அதிகாரிகள் தாக்கல் செய்ய இருக்கின்றனர். மனோஜ், தமிழரசி, கைது செய்யப்பட்ட அந்த 5 நபர்களிடமும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சந்தித்து அவர்களுடைய தரப்பு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்களா தமிழரசி? அது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் வெளியாக இருக்கா? அதாவது இந்த படுகொலைக்கு காரணமான 5 பேரை அதாவது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பட்டிவேரம்பட்டி என்ற பகுதியில் காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய நீதிபதி வீட்டில் இன்று அதிகாலை ஆஜர்படுத்தி அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டது. அதாவது நீதிமன்றம் முன்பாக அவர்கள் அளிக்கப்பட்ட வாக்குமூலமானது அதாவது இந்த கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி அவர்கள் கொலை செய்ய சொன்னதன் காரணமாகத்தான் நாங்கள் கொலை செய்தோம் அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குமூலமானது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் அவர்கள் கோவைக்கு அழைத்து வரப்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மனோஜ், நிச்சயமாக தமிழரசு, உடுமலைப்பேட்டையில் சங்கரனுடைய அந்த கொலை தொடர்பாக தற்போதைய நிலவரம் குறித்தும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நடத்திய அந்த விசாரணை குறித்தும் களத்திலிருந்து நேரடியான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.